அதிகாரம் 104. படைப்பின் மேன்மை. என் நெஞ்சே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளீர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளீர். வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளீர். நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளீர். கார்முகில்களை தேராக கொண்டுள்ளீர். காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றீர். காற்றுகளை தூதராய் நியமித்துள்ளீர். தீப்பிழம்புகளை பணியாளராய் கொண்டுள்ளீர். பூவுலகை நீவீர். அதற்குரிய அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர். அது என்றென்றும் அசைவுறாது. அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது. மலைகளுக்கும் மேலாக நீர்த்திரள் நின்றது. நீவீர் கண்டிக்கவே அது விலகி ஓடியது. நீவீர் இடியென முழங்கவே அது திகைப்புற்று ஓடி மறைந்தது. அது மலைகள் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அதற்கென குறித்த இடத்தை அடைந்தது. அது மீறி செல்லாதவாறு அதற்கு எல்லை வகுத்தீர். பூவுலகை மீண்டும் அது மூடிவிடாதபடி செய்தீர். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்க செய்கின்றீர். மலைகளிடையே அவை பாய்ந்தோடும். காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் அவை குடிக்கத் தரும். காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை அங்கு தீர்த்து கொள்ளும். நீரூற்றுகளின் அருகில் வானத்து பறவைகள் கூடு கட்டி கொள்கின்றன. மரக்கிளைகளினின்று அவை இன்னிசை இசைக்கின்றன. மேல் அறைகளினின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர். செயல்களின் பயனால் பூ உலகம் நிறைவடைகின்றது. கால்நடைகளுக்கென புல்லை முளைக்க செய்கின்றீர். மானிடருக்கென பயிர் வகைகளை வளர செய்கின்றீர். இதனால் நிலத்தினின்று அவர்களுக்கு உணவு கிடைக்க செய்கின்றீர். மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்ட திராட்சை ரசமும், முகத்திற்கு களையூட்ட எண்ணெயும், உள்ளத்திற்கு புத்துணர்வூட்ட உணவும் அளிக்கின்றீர். ஆண்டவரின் மரங்களுக்கு, லெபனோனில் அவர் நட்ட கேதுரு மரங்களுக்கு நிறைய நீர் கிடைக்கின்றது. பறவைகள் அங்கே கூடுகள் கட்டுகின்றன. தேவதாரு மரங்களில் கொக்குகள் குடியிருக்கின்றன. உயர் மலைகள் வரையாடுகளுக்கு தங்குமிடமாகும். கற்பாறைகள் குழிமுயல்களுக்கு புகலிடமாகும். காலங்களை கணிக்க நிலாவை நீர் அமைத்தீர். தான் மறையும் நேரத்தை கதிரவன் அறிவான். இருளை நீர் தோன்ற செய்யவே இரவு வருகின்றது. அப்போது காட்டு விலங்குகள் அனைத்தும் நடமாடும். இளம் சிங்கங்கள் இரைக்காக கர்ஜிக்கின்றன. இறைவனிடமிருந்து அவை தங்கள் உணவை தேடுகின்றன. கதிரவன் எழவே அவை திரும்பி சென்று தம் குகைகளுக்குள் படுத்து கொள்கின்றன. அப்பொழுது மானிடர் வேலைக்கு புறப்பட்டு சென்று மாலை வரை உழைக்கின்றனர். ஆண்டவரே, வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! அனைத்தையும் நீர் ஞானத்தோடு செய்துள்ளீர். படைப்புகளால் வையகம் நிறைந்துள்ளது. இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள் அவற்றின் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன. அங்கே கப்பல்கள் செல்கின்றன. அங்கே துள்ளி விளையாட லிவியத்தானை படைத்தீர். தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று உம்மையே அவையெல்லாம் நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை பெற்றுக்கொள்ளும். நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறும். நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிடீன். அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை நீர் புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. தம் செயல்களை குறித்து ஆண்டவர் மகிழ்வாராக. மண்ணுலகின் மீது தம் பார்வையை அவர் திருப்ப அது நடுங்கும். மலைகளை அவர் தொட அவை புகை கக்கும். நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன். என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு நான் புகழ் சாற்றிடுவேன்.
என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பாவிகள் பூவுலகினின்று ஒளிந்து போவார்களாக. தீயோர்கள் இனி இராமற் போவார்களாக. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா.